டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சோம்பல் வாழ்வில் உயர்வுக்கு தடை என்பது தொடர்பான ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். மாஞ்சோலை ஒரு அழகிய பிரதேசம். அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாக ஒரு பண்ணையார் ஒருவர் இருந்தார். அந்த பண்ணையார் சரியான சோம்பேறி. அவர் எந்த ஒரு வேலைக்குமே செய்வதில்லை. மற்றவர்களிடம் பொறுப்புகளை கொடுத்துவிட்டு அவரை சுற்றி ஒரு நண்பர் வட்டம் இருக்கும். இவர்கள் எந்த நேரமும் கதையும் சிற்றுண்டிகளை சாப்பிடுவதுமாக இவர்களுடைய காலம் போகின்றது. இவற்றை பார்த்து அந்த பண்ணையாரினுடைய மனைவிக்கு கவலையாக இருந்தது மட்டுமில்லாமல் அவருக்கு ஒரு மன அழுத்தமாக இருந்தது. இருந்தால் எந்த ஒரு செயலும் செய்யாம இருக்குதே, அவ எத்தனையோ தடவை சொல்லி கூட அவர் அதை கவனிப்பதாக இல்லை. ஆகவே அவர் மனவேதனையுடன் இருந்தார். அப்போது அந்த கிராமத்துக்கு ஒரு துறவி ஒருவர் வருகிறார். அப்ப துறவியிடம் மக்கள் போய் தங்களுடைய ஆலோசனைகளை கேட்கின்றார்கள். இதனை கேள்விப்பட்ட இந்த பண்ணையாருடைய மனைவியும் அந்த துறவியிடம் போய் சொல்கின்றார், எனது கணவன் சரியான சோம்போரி, ஒன்று வேலைக்குமே போறார் இல்லை, எந்த நேரமும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அது எனக்கு சரியான மன அழுத்தமாக இருக்கின்றது. இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த துறவி சொல்கின்றார், நாளைக்கு அவரை அழைத்து வாருங்கள் என்று. அவ்வாறே இந்த பண்ணையாருடைய மனைவி பண்ணையாரை அழைத்து கொண்டு அடுத்த நாள் அங்கு போகின்றார். அங்கு சென்ற இந்த பண்ணையார் உடனே அந்த துறவியிடம் சொல்கின்றார், எனக்கு வேலை செய்யறதுக்கு சரியான பஞ்சியா இருக்கு, எந்த நேரம் நித்திரை வருகுது, எந்த நேரமும் சாப்பிடணும் போல கிடக்கு, என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த சோம்பலுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார். அவை அந்த துறவி சிரித்து விட்டு சொல்கின்றார், ஒருவருடைய சோம்பலுக்கு 2 காரணங்கள். ஒன்று எங்களுடைய உடல், மற்றது எங்களுடைய மனம். இந்த 2ஐயும் நாங்கள் நன்றாக வைத்திருந்தோமே ஆனால் இந்த சோம்பலை தவிர்த்து கொள்ளலாம் என்று அவர் சொல்கின்றார். எங்களுடைய மனம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், அதாவது முதலிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், உங்களுக்கு அருகிலே இருக்கின்ற உங்களுடைய அந்த சோம்பல்கார நண்பர்களை நீங்கள் அகற்றி விடுங்கள். சோம்பல்காரரை நீங்கள் சேரும்போது அந்த சோம்பல் உங்களை தொற்றிக் கொள்கின்றது. ஆகவே அவர்களை அகற்றி விடுங்கள் என்று சொல்கின்றார். 2வது சொல்கின்றார், உங்களுடைய எந்த ஒரு காரியமோ அந்த காரியத்தில் இலக்காக இருங்கள், அதே உங்களை குறியாக கொண்டிருங்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு பாலைவனத்தில் போய்கொண்டிருக்கிறீர்கள், அந்த பாலைவனத்திலே தண்ணி இல்லை, நீங்கள் எல்லா இடம் அலைகிறீர்கள், தண்ணி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்க அவர் சொன்னார், நான் அந்த தண்ணி கிடைக்கும் மட்டும் முயற்சிப்பேன் என்று சொல்றேன். ஆகவே அதைத்தான் எங்களுக்கு தேவை, உங்களுடைய இலக்கிலே நீங்கள் குறியாக இருங்கள் என்று சொல்கின்றார். அடுத்து சொல்றார், நாங்கள் இந்த வேலைகளை தள்ளி போடக்கூடாது, அந்தந்த காரியத்தை உடனுக்குடன் நாங்கள் செய்திருக்கணும். ஆரிய கஞ்சி பழங்கஞ்சி நாங்கள் தள்ளி போட்டால் அது எங்களுடைய சோம்பேறிக்கு இன்னொரு காரணமாக இருக்கின்றது. இன்னொன்று சொல்கின்றார், எங்களுக்கு கட்டாயமாக தன்னம்பிக்கை வேண்டும். நாங்கள் ஏற்கனவே ஒரு காரியத்தை செய்து அது சரிவர இல்லை என்றால், போன முறை எனக்கு அது தோல்வியா போச்சு, இந்த முறையும் அப்படி வருமோ என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்காமல் தன்னம்பிக்கையோடு கட்டாயமாக செயற்பட வேண்டும் என்று சொன்னார். சின்ன சின்ன காரியத்தை கூட நாங்கள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்தோமே ஆனால் எங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே அந்த எங்களுடைய மனம் சுறுசுறுப்பாக வரும் என்று சொல்லி போட்டு சொல்கின்றார். ஒன்று மனம், மற்றது உடல். எங்களுடைய உடலும் மனமும் ஒத்து இயங்க வேண்டும். உடல் இயங்காமைக்கு காரணம் ஒன்று உங்களுடைய உணவு பழக்கம். நீங்கள் எளிமையான உணவை, இலகுவில் ஜீரணிக்கக்கூடிய உணவை உண்ண வேண்டும். அதிகாலையில் எழும்ப வேண்டும். மற்றது நாங்கள் உடற்பயிற்சி கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். நித்திரைக்கு எந்த நேரமும் நித்திரை கொள்ளாமல், நித்திரை கண்டு ஒரு குறிப்பிட்ட, இப்போ நீங்கள் ஒரு விடிய நான் 8 மணிக்கு இரவு நான் படுத்தனேன்டா என்னால் விடிய 5 மணிக்கு எழும்ப முடியும் என்று சொல்லி உங்களுக்குடையிலே அப்படி ஒரு ஒழுங்கை கொண்டு வாருங்கள். மற்ற நீங்கள் நிற்கும் போதும் நடக்கும் போதும் இருக்கும் போதும் அந்த துறவிகளை போல் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் துறவிகளை பார்த்தீர்களானால் அவர்கள் நடையிலே ஒரு இடைவெளி இருக்கும். அவர்கள் ஒரு கால் வைக்கிறதுக்கும் அடுத்த கால் வைக்கிறதுக்கும் இடையில் அவர்கள் ஒரு ஒழுங்கில் தான் போவார்கள். அவர்கள் இருக்கும்போது அந்த முள்ளந்தண்டை நிமிர்த்தி வடிவாக இருப்பார்கள். அவர்கள் படுக்கையும் கூட சமநிலையாக இருக்கிறதால் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக எப்பயும் சுறுசுறுப்புடன் இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய மனமும் எங்களுடைய உடலும் தான் எங்களுடைய இந்த சோம்பொறிக்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லி கொண்டிருந்த போது உடனே அந்த பண்ணையார் கூறுகின்றார் அந்த துறவியிடம்,
நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. நீங்கள் அடுத்த முறை வரும்போது நான் மிகவும் ஒரு ம் சுறுசுறுப்பான ஒருவனாக, சோம்பல் இல்லாத ஒருவனாக நிச்சயம் நான் உங்கள் முன் வருவேன் என்று சொல்லி தீர்த்துவிட்டு அவரை வணங்கி செல்கின்றார். அன்பானவர்களே, இதுபோல் தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய காரியங்களை பிந்தி போட்டு நாங்கள் அவற்றை செய்யாமல் எங்களுடைய அந்த சோம்பேறி முதலில் நாங்கள் எங்களுடைய சுற்றி இருக்கின்ற அந்த சோம்பேறி நண்பர்களை நாங்கள் நம் தவிர்த்து நாங்கள் சுறுசுறுப்பானவர்களுடன் இயங்கும் போதும் எங்களுடைய உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், எங்களுடைய மனம் சுறுசுறுப்பாக இருக்கும். நாங்கள் நேரத்துக்கு நித்திரை கொண்டு நேரத்துக்கு ஒழும்பி நல்ல உடற்பயிற்சிகளை செய்து நல்ல ஒரு சமநிலையான உணவை சாப்பிட்டு காரியங்களை தள்ளி போடாது செய்து கொண்டு போய் வந்தால் எங்களுடைய சோம்பல் எங்களை துரத்தி கொள்ளும். நாங்கள் ஒரு உற்சாகமானவர்களாக வாழ முடியும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.